ஒவ்வொரு நிர்வாகிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய சேவை அல்லாஹ்வுக்காக. மார்க்க சேவையாளர்கள் போட்டி போட வேண்டும் அல்லாஹ்வுக்காக. வேற நோக்கம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. அரசியல் நோக்கம் வந்துவிடக்கூடாது. பொருளாதார நோக்கம், புகழ் நோக்கம் இல்லை. எங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு நாள் வர இருக்கிறது. فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ பயங்கரமான ஒரு சத்தம் வரும். சாஹா என்றால் இரண்டாவது சூர். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதக்கூடிய இரண்டாவது சூர். இந்த சாஹா வந்ததோடு காதுகள் செவிடாகிவிடும். இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ், இமாம் பகவி ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர்களில் எழுதும் பொழுது காதுகள் செவிடாகிவிடும். இந்த நேரம் என்ன நடக்கும்? يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ ஒவ்வொருவனும் விரண்டோட தொடங்குவான். ஓடுற நாள். يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ யாரை விட்டு ஓடுவான்? தனது சகோதரனை விட்டும் விரண்டோடுவார். எங்க ஓட? يَقُولُ الْإِنسَانُ يَوْمَئِذٍ أَيْنَ الْمَفَرُّ மனிதன் அந்த நாள்ல கேட்பான், எங்கப்பா விரண்டோட? எங்க விரண்டோட? குல் இன் ஃபரர்தும் மினல் மௌதி அவில் கத்ல் என்ன மௌத்தில் இருந்து விரண்டோடையா? சூரா அஹ்ஸாப்ல அல்லாஹ் கேட்கிறார். எங்க விரண்டோட? உலகத்தில் சகோதர சகோதரிகளே, எதை செய்தாலும் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்பதற்காக செய்வோம். சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் فَفِرُّوا إِلَى اللَّهِ إِنِّي لَكُمْ مِنْهُ نَذِيرٌ مُبِينٌ அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடுங்கள். ஓடணுமா? அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க. புகழுக்கு பின்னால ஓடாதீங்க. இன்று ஒரு நிர்வாகத்தை எடுக்கிறது எவ்வளவு சண்டை பிடிக்கிறாங்க தெரியுமா? நான் நிர்வாகத்துக்கு வந்துட்டேன். கனடாவில் சில பள்ளிகளை ஆட்சி செஞ்சுட்டே இருக்கிறான். குடும்ப ஆட்சி. கனடாவில், யூகேல இது என்னது? எங்க படிச்சீங்க? உங்களுக்கு பயம் இல்லையா? மேல ஆள்றது கணவன், கீழே ஆள்றது மனைவி. உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் என்ன? ஸ்ரீலங்காட சில பள்ளிகள், ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகள் எடுத்து பாருங்க. உங்களோட நோக்கம் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அல்லாஹ்வை அடைகிற நோக்கம் இல்லையா? கொடுத்துட்டு போங்க. யாராவது செய்ய. ஒரு நாள் வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை அடைகிற நோக்கம் இருந்தா மட்டும்தான் நாங்க ரப்பானியாவுல தப்பலாம்.